ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெவில் தமிழ் கேமிங் அண்ட் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட் கோர். இது நம்மளோட ஹார்ட் கோர் வேர்ல்டில் டே 2. ஆக்சுவலி இது டே 2 நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் கைஸ். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. நானும் சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்ததோ இன்றைய பொழுது. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய அந்த இன்னொரு வேர்ல்டில் நான் எல்லாமே ஆக்சுவலி என்கிட்ட ரெடியாக தான் இருக்குது. ஏன் நான் ரீசெண்டாக ஒரு நாள் கூட நான் கூட இதில் கூட போய் பண்ணிட்டேன். என்ன நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்து இது பண்ணிட்டேன். அது பேர் என்ன, என்டர்பால் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டேனே ஐ ஆஃப் என்டர் பண்ணி ரெடியாக இருக்குது அதில். இப்போ நம்ம போகிறது ட்ராகன் அடிக்கிறது. நான் உங்களுக்கு அந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த கதையை போன பாட்டில் சொல்லியிருப்போம், அது போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எனக்கே எந்த ஐடியாவும் இல்லை. இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு என் வீட்டுக்கு ஒரு ரூஃபை ரெடி பண்ணணும். இல்லை எனில் இந்த ஃபேண்டம்னு ஒன்று வரும், அது வந்து நம்மளை கொல்லும். அதனாலையாவது நம்ம ரூஃபை சீக்கிரமாக கட்டணும். என்னடா இது இந்த படிக்க ஐயோட இருங்க, நான் முதல்ல படிக்கட்டு ஒன்று செய்கிறேன். நான் சும்மா ஏதோ ஏனோத்தனன்னு பண்ணது, அது எனக்கு ஒரு ஐடியாவே மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, நீங்கள் இந்த 4 நாள் போதும் சார், இதுக்கு மேலே எனக்கு தேவையே படாது. ஸோ இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நேராக நான் மைனிங் தான் கேஸ் போக போகிறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ஆனால் இப்போ நான் மைனிங்க்கு எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும். ஐ திங்க் ஸோ நம்ம வெளிலலாம் போய் செருப்படி வாங்கிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே மைண்ட் பண்ணுவோமே. ஏன் குறைஞ்சா போயிட போகிறோம் நாம சொல்லுங்கள். வெளியில் போனால் அப்புறம் ஜாபி கிபி வரும். அதுங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் போராடணும். எதுக்கு நான் போராடணும் கஷ்டப்பட்டு? அதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே மைனிங் ஏரியாவை செட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு இது கிடைக்காது. அது பேர் என்ன, டார்ச் இல்லை. டார்ச் இல்லாமல் நான் எப்படி மைனிங் பண்ண போகிறேன்னு எனக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? என்கிட்ட டார்ச் கிடச்சிதுன்னு நினைக்கிறோம். போன பாட்டில் நமக்கு கிடச்சிது தானே கைஸ் டார்ச். பார்த்தீங்களா, நான் போன பாட்டே நம்ம மறந்து போயிட்டேன் கைஸ். நல்லது, போன பாட்டு பார்த்தது. ஆகா, சூப்பர் கைஸ். 32 டார்ச் இருக்குது. அது 32 தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாலாம் செலவு பண்ணவே கூடாது. கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகும் கைஸ், மன்னிச்சிருங்க. என் ஃபோனு அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. அதோட கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். அது என்னென்னா வந்து ஆக்சுவலி பிஎஃப் ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்கா. அவரோட யூடியூப் சேனல் தெரிலனா அவரோட யூடியூப் சேனல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் அவரோட சேனல் லிங்க்கு தர முடியுமான்னு பார்க்குறேன். அவர் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. அது என்னென்னா வந்து மனுஷன் ரொம்ப நாளாக ஒரு சேலஞ்ச் பண்ணின்னு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் கிட்டே பண்ணிகிட்ருக்காரு அவர். அது என்னென்னா வந்து இந்த ஃப்ரீ ஃபயரில் ஏதோ இந்த ஃபேக்ட்ரியாக ஏதோ ஒன்று இருக்கும்ல கைஸ், அந்த ஒரு இடம் ஒன்று. அதில் வந்து ஏதோ பழைய இதில் வந்து எல்லோரும் வந்து பயங்கரமாக இறங்குவாங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமாக அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் விளையாடுனதில்லை, அது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்போ என் சேனல் பார்க்குற ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தினமும் 8 மணிக்கு சோலோ ரேங்க்டு ஏதோ சொன்னார். ஏதோ ஒரு சோலோ ரேங்க்டுன்னாரு. சோலோ ரேங்க்டுன்னு ஏதாவது தனியாக இருக்கான்னு தெரில. நீங்களே அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. எனக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி தெரியாதனால் எனக்கு தெரியலை, நான் அவர் சொன்னதை தான் சொல்கிறேன். அதோட அவர் வேறு ஏதோ ஒரு புதுசாக ஒரு சர்வர் ஆரம்பிக்கிறாராம். அந்த சர்வருக்குள்ளே போக முடியுதான்னு பார்க்குறேன். என்னால் போக முடியுதானே நான் அதுலேயும் அந்த சர்வரில் போய் நான் வீடு கட்டுறது எல்லாத்தையும் வீடியோவை போடுறேன். அந்த மனுஷனையும் அப்போ பார்த்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நானும் என் சேனலில் அவேர்னஸ் வீடியோ பண்ண ப்ரோ. ஆனால் என் ஃபோனில் சரி ப்ரோ, நீங்கள் அப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாடே போடல நீங்கள் என்ன கேட்கலாம். அது எனக்கே தெரிகிறது. ஆனால் என்னால் நான் என்ன பண்ண முடியும் கைஸ்? என் சேனல் என் இதில் என் ஃபோனில் இது செட் ஆகாது ஃப்ரீ ஃபயர்லாம். அது ரொம்ப பயங்கரமான ஹையன் மொபைலுக்கு தான் செட் ஆகும் கைஸ். 3GB மொபைல் தான் கைஸ் நான் வச்சுருக்கேன். அதனால் என் ஃபோனுக்கு அது செட் ஆகாது. ஸோ மன்னிச்சிருங்க, என்னால் அந்த வீடியோலாம் போட சொல்லாதீங்க. சரி, கன்றாக பிடிச்சது. ஒரு நிமிஷம் இருங்க சார். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெளித்தனமாக மைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இது ஆக்சுவலி பீட்டா வெர்ஷன் தான் எனக்கு ஏற்ற முடிஞ்சது. எனக்கு ஆக்சுவலி காசு கொடுத்து கட்டிட்டேன். ஆனால் எனக்கு அப்பயும் பீட்டா வெர்ஷன் தான் இன்ஸ்டால் ஆகுது. நான் என்னன்றது வேறு
ஐ திங்க் ஸோ நான் பீட்டா வெர்ஷன்லேருந்து இப்போ பெட்ராக்குக்கு மாறினேன்னா வந்து அது எப்படியோ அப்படியே ஒரு கோளாறு ஏற்படும். ஸோ அதனால் இந்த வேர்ல்டு நிரந்தரமாக இருக்குங்கிறது தெரியலை கைஸ். ஸோ மன்னிச்சிருங்க. இந்த வேர்ல்டு போயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு காரணம் மைன்கிராஃப்ட் காரன். இதுக்கு மேலே என்கிட்ட இது இல்லை. இப்போ நான் மட்டும் பண்ணாமல் விட்டேன்னா ஆக்சுவலி கைஸ் எனக்கு எக்ஸாம் வந்துட்டுருக்குது. ஸோ அதனால் என்னால் இப்போதைக்கு வீடியோ பண்ண முடியாது. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க. எனக்கு மட்டும் எக்ஸாம் வராமல் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம் வரத்தால் தான் என்னால் வீடியோ பண்ண முடியல. நான் உங்களை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைனிங் பண்ணிவிட்டு வந்து சந்திக்கிறேன் கைஸ். ரொம்ப நேரமாக வீடியோ போச்சுன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண வேணாம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரத்து மைனிங்க்கு அப்புறமா அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம இந்த வேர்ல்டோட முதல் லயன் மைண்ட் பண்ணிட்டோம். வெற்றி. ஆஹா எத்தனை நிறைய கொடுங்க. எவ்வளோ வேணால் கொடுங்க. அள்ளி தாங்குங்கிற மாதிரி தான். அள்ளி கொடுங்க. நான் எவ்வளோ கொடுத்தாலும் நான் வேணானே சொல்ல மாட்டேன். ஆஹா நிறைய கொடுக்குறாங்க கைஸ். ஆஹா இப்போ நமக்கு எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும் கைஸ் போய். ஆனால் கைஸ் எனக்கு இப்போ வரைக்கும் ஒரே ஒரு கேள்வி தான். நான் டீப் ஸ்லேட் வரைக்கும் வந்து தான் எனக்கு இந்த 9 அயனே கிடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே லெவல்லே ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணிவிட்டு போகிறேண்ணா. அப்போ எனக்கு வேறு ஏதாவது இது கிடைக்கலாம்ல. எப்பா என்னடா இது. ஐயோ இந்த டீப் ஸ்லேட்னாலே எனக்கு இதாங்க ஒன்றும் பிடிக்காத ஒரு விஷயம் இந்த டீப் ஸ்லேட்டு இல்லை. ஏன்னா இந்த டீப் ஸ்லேட்னால் உடைக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப நேரம் ஆகும். இதில் என்ன தெரியுமா கைஸ் இன்னொரு ஜோக்கு, இந்த டீப் ஸ்லேட்டுங்கிற இந்த கல்லை என்சான்மெண்ட் போட்டிருந்தாலுமே உடைக்கிறது கஷ்டம். அதுதான் ஒரு ட்விஸ்ட். சரிங்க கைஸ், நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணி அயன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன். ஸோ கைஸ், நான் ஒரு மெத்தை பஸ் பண்ணலான்னு தான் ஆக்சுவலி வந்தேன். அது என்னென்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பிளாக்கில் மைண்ட் பண்ணுறத விட 1 பிளாக்கில் மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அயனு அது எல்லாமே கிடைக்கும்னாங்க. அது ஆக்சுவலி உண்மை தான் கைஸ். பிகாஸ் எனக்கே நான் இவ்வளோ நேரம் மைண்ட் பண்ணேன், அதை விட டப்புன்னு இவ்வளோ அயன் கிடைக்குது பாருங்க. ஆஹா இப்போ இதே பிளாக்லேயே தான் நான் மைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்னால் மறுபடியும் ட்ராப் டோர்லாம் வைக்கலாம் முடியாது. ஸோ அதனால் நான் அப்படியே இதையும் அப்படியே அடைச்சிட போகிறேன். ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ அயன் கிடச்சிருக்கு, 15 அயன் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அயன் ஆர்மர் எடுத்தே தீரணும். அதுதான் நம்ம எய்ம், இந்த வீடியோவோட எய்மு. ஸோ அந்த மித்தை நம்ம பஸ் பண்ணுறோம் கைஸ். இதே லெவல்லே நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ ஆக்சுவலி நான் அது கொஞ்சம் மேலே வந்துட்டேன். ஏன்னா வந்து அந்த லெவலில் ஒன்றுமே எல்லாமே டீப் ஸ்லேட்டாக வந்துட்டு இருந்தது. ஒன்றும் எனக்கு புரியல. டீப் ஸ்லேட்லாம் மைண்ட் பண்ணுறதே கஷ்டம். ஸோ அதனால் நான் இந்த லெவலில் வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கே அயன் கிடைக்கிறதால நான் இதே லெவல்லே நான் மைண்ட் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு எவ்வளோ அயன் கிடைக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருங்க கைஸ், நான் கைஸ் இங்கே பாருங்களேன். இருங்க கைஸ், இப்போ நான் ஒரு கிராஃப்டிங் டேபிளை வைக்கிறோம். ஒரு இதை பண்ணுறோம். இது வரைக்கும் நான் மைண்ட் பண்ணதில் எனக்கு ஒரு 26 வந்துருக்குது கைஸ். ஆனால் இப்போ இது வேலை செய்யணும். ஐயோ, இது இப்போ வேலை செய்யுமா கைஸ்? வச்சா வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். வேலை செய்யுது. நல்லது, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு 3 அயன் வரட்டும் கைஸ். 3 அயன் தான். இருங்க, அந்த அயனை எடுத்துகிட்டு வரேன். ஸோ கைஸ், இந்த வேர்ல்டில் நம்மளோட முதல் கோல்டை நம்ம மைண்ட் பண்ணுறோம். எக்கச்சக்கமாக இருக்குது கோல்டு. இந்த காப்பர் இடத்தையும் மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். இது வரைக்கும் எனக்கு மைண்ட் பண்ணதில் ஒரு 26 வந்துருந்தது. ஸோ நான் முடிஞ்சளவுக்கு ஒரு 35 வந்தாலே வந்துட போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி மைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் இன்னுமே ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். ஏன்னா வந்து இப்படியே ஆனால் நீங்கள் இது ஸ்பேம் வேணால் பண்ணலாம். அதாவது இங்கே பாருங்களேன், எப்படி நான் வந்து ஐயோ போகணும். சாரி கைஸ், லைட்டாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு, வேறு ஒன்று தான். ஓகே இதனால தான் அப்படியே ஆகுதா? சாரி கைஸ். இப்போ பாருங்களேன், இப்படி குதிச்சா அப்படியே ஆடுறான். அதான் நான் இன்னொரு ஸ்க்ரீன் இப்படி அடுத்து யோசிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் இப்படி அழுத்துனீங்கனாலே போதும், அவ்வளோதான். நேராக போயினே இருக்கும் அந்த கேரக்டரு.
அவ்வளோதான். இது ஒரு நல்ல பெனிஃபிட் இதில். அதனால் வேணால் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓணும் ஐயோ கேவு இல்லை கைஸ். ஐயோ தெரியாமல் குதிச்சிட்டேன். காலி. அவ்வளோதான். நான் காலி நான் காலிங்கிற மாதிரி தான். ஐயோ ஸ்பைடர் ஐயோ என் வேர்ல்டை முடிக்கிறதுனே வரானே. ஐயோ ஸ்பைடரே விட்டுரு ப்ளீஸ் ஸ்பைடரே ப்ளீஸ் விட்டுரு. ஐயோ அடிக்க வரலையே. அவனை கிட்ட வா. ஐயோ இதுக்கு மேலே விட்டானா? ஐயோ செத்து. என்னடி ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். சார் அப்பா ஒரு செகண்டில் மரண பயத்தை கட்டிட்டேன் கைஸ். லிட்ரலி பாருங்களேன், இப்போ 3 ஹார்ட்டோட இருக்கேன். என்கிட்ட இப்போ சாப்பிட்றது எல்லாம் ராவாக இருக்குது. என்ன பண்ணு எல்லாத்தையும் இப்போ வேக வைப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு வேக வைக்கிறது, அப்புறம் நம்ம மைனிங்க்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. முதல்ல இது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கணும் கைஸ். ஏன்னா அந்த வழியாக போனால் வந்து இது வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் மைண்ட் பண்ண ஏரியாவை மட்டும் ஏதாவது மேப் போடுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்ததுன்னு வைங்கல்ல. ஆஹா என்னடா இது போகிறேன்னு சொன்னது தப்பாங்கிற ரேஞ்சுக்கு என்ன. எவ்வளோ ஐயன். அல்ல குறையாமல் கிடைக்குது. இது போதும்டா இதே போதும். கைஸ் நான் மட்டும் அந்த கேவில் செத்துருந்தேன்னா இன்றைக்கே இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். அதுவும் 100 எல்லாம் தப்பிச்ச பாருங்க. ஐயோ அதனால தான் கைஸ் நான் முதல்ல இந்த ஆர்மரை செஞ்சிடணும். என்ன பண்ணுறதுனா இல்லையா, முதல்ல ஆர்மர் செஞ்சிடணும் கைஸ். நீங்கள் எப்படியாவது ஒன்று கஷ்டப்பட்டு மைனிங் போயிடணும் முதல்ல எடுத்த உடனே. அதான் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறதுனா கொடுப்பேன். ஏன்னா வந்து இப்போ நான் பண்ண பாருங்க கேவில் போய் சாவுறேன். சூசைடட் பிளான் தான் லிட்ரலி. அதான் பண்ணேன். எவ்வளோடா வந்துன்னே இருக்குது. கைஸ் கொஞ்சம் அப்படிக்கா போவோம். எங்கே நான் ரொம்ப போய் இந்த கேரக்டர் எந்திரிச்சு தொலைஞ்சிட போகிறேன்னு நான் பார்க்குறேன். கோல் நிறையவே கிடைக்குது அப்பா சாமி. அதோட இதான் கேஸ் நம்மளோட லாஸ்ட் டார்ச். இதே மாதிரி அயனு கோல்டு டைமண்டு எல்லாம் கிடச்சா நல்லா இருக்கும்ல. எதுக்கு தேவையில்லாத ஆசை. ஓகே கைஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு இவ்வளோதான் முடியும். பேசாமல் கைஸ் இப்போ நான் இருக்கிற மொத்த இதுக்கு வீட்டுக்கும் நான் 28 டார்ச் பண்ணலாம். ஓகே நமக்கு 28 தவிர 18 போதும். இதே போதும் நமக்கு. மீதி வேணால் வேறு எதுக்காவது யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஐயோ தேவையில்லாத வேலை கைஸ். ஒழுங்காக நான் பண்ணிடணும். ஓகே கைஸ் இப்போ இருங்க கைஸ் நம்மளோட ஃபுட்டை போய் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் இந்த இதெல்லாம் ஸ்டிக்காக 1.5 ஸ்டாக் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 ஸ்டாக் வந்துருச்சு. கைஸ் இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. சோறு ரியல் லைஃப்பில் சோறுக்கு சந்தோஷப்பட்டதை விட இப்போ தான் கைஸ் நான் சந்தோஷப்படுறேன். ஓகே கைஸ் இப்படியே நம்ம இந்த இடத்துலேயே போவோம். இந்த இடத்துலேயே ஏதாவது நமக்கு அதிர்ஷ்டம் பார்ப்போம். கிட்டத்தட்ட நமக்கு இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குது? 31 கிடச்சிருக்குது கைஸ். இன்னும் நான் ஒரு 5 இல்லை ஒரு 6 கிடச்சதுன்னா நான் போய்டும். அவ்வளோதான். 35 ஒரு 40 கிடச்சாலே போதும். என்னடா மறுபடியும் கோலாக கிடைக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. கோலை கிடைக்கிறது ஓகே தான். எப்படியும் நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அது ஏன்னா வந்து இப்போ நான் மட்டும் எந்திரிச்சிட்டேன்னு வைங்க அவ்வளோதான். இப்போ நான் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் இது ஃபுல்லாகவே மைண்ட் பண்ணிட்டு தான் நான் போகணுமே. ஓகே இருங்க கைஸ் நான் வரேன். இந்த கோலெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு. ஸோ கைஸ் நான் சொன்னல என்ன நடக்கக்கூடாதோ அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அது நடந்துருச்சு கைஸ். என்னன்னா வந்து நான் சொன்னேன் கைஸ் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு
எந்திரிச்சிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த அந்த கேவ் சைடில் நம்ம ஒரு ட்ராப் டோர் வச்சோமா, அந்த ட்ராப் டோர் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அதை போட்டு அப்புறம் இன்னொரு ட்ரிக் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். உள்ளே இருந்து அந்த ட்ராப் டோரை வேறு மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டப்புன்னு போய் எடுத்துடலாம்லன்ட்டு. ஆனால் இப்போ நான் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கைஸ். அதுதான் ப்ராப்ளம். இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரேன். ஏன்னா இது போகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும் போல் இருக்குது. அதனால் நான் வெயிட் பண்ணேன். மேலே போனேன், நைட்டாக இருந்தது. ஓகே, விடியவே ஆரம்பிச்சிருச்சா. இதுக்கப்புறம் என்ன படுக்கிறது? ஓகே, இன்னும் விடியலை. அப்போ நாம இன்னும் உள்ளே தான் இருக்கணும். அப்போ சூரியன் வரல. ஓய்யோ, ஒன்றும் வெளியில் க்ரீப்பர்லாம் இருக்குது. இப்போ எப்படி நான் போவேன்? அதனால் இங்கேயே பெட்டை போட்டு நான் போய் பெட்டை மட்டும் மைண்ட் பண்ணிட்டு வந்தேங்க. எப்படி இதுக்கு பேர் ப்ரில்லியன்சி. ஓகே, அவ்வளோதான். டப்புன்னு எழுந்திரிச்சிருவாங்க இப்போ மட்டும். அப்பா இப்போ வெடிந்துருச்சுல. இப்போ தைரியமாக போக வேண்டாம். லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும் கைஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்க இருங்க. நான் வெளியில் க்ரீப்பரை பார்க்குறேன். அதனால் நான் இங்கேயே இருக்கிறேன். வேறு எல்லாம் இருக்கான் பாருங்க. ஓகே, எல்லாம் எரிய தான் செய்கிறானுங்க. ஸோ நம்மளோட இந்த இதில் பாதியை போட்டு, ஐயோ பாதின்ற பேரில் நான் ரொம்ப அதிகமாக போட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு 3 இருக்கும். சரி விடுங்க, அது விடுங்க. எதுக்கு நம்ம அதை கஷ்டப்பட்டு. ஓகே, இப்போ இதில் பாதியை போட்டு, இதில் பாதியாக அதிகமாக அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ இதில் பாதி போட்டாச்சு. இப்போ அது உருகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெளியில் போய் கொஞ்சம் விட்டு மட்டும் மைண்ட் பண்ணிவிட்டு வந்துடும். இந்த சிலந்தி தலையன் தான். சிலந்தி போயிடு. இப்போ நான் இன்னைக்கு செத்துருப்பேன். ஐயோ இப்போ நான் செத்துருப்பேன். ஐயோ கைஸ், லிட்ரலி எனக்கு இப்போயும் ஒரு செகண்டில் மரண பயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் அது இன்னும் உருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட 37 அயன் இருக்குது கைஸ். ஆக்சுவலி அந்த 34 தானே ப்ரோ, 34 31 தானே இருந்தது ப்ரோ. எப்படி உங்களுக்கு நான் மீதி இவ்வளோ அயன் கிடச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நான் அப்படியே மைண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு அப்போ கரெக்டாக இது வேறு தெரிஞ்சது. கரெக்டாக நான் வரேன், எனக்கு அயன் கிடச்சிது. சரி, நான் அது ஆக்சுவலி நான் போட்டது மைண்ட் மாதிரி போயிடுச்சு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எந்த வழின்ட்டு. அதுக்கப்புறம் போன வழியெல்லாம் அடைச்சி விட்டு அப்புறம் போகாத வழியில் இவ்வளோ பண்ணி வந்தேங்க. ஸோ நான் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கேம் பிளேல சந்திக்கிறேன். Until this, bye from Devil Thumb Gaming and Facts. Thanks for watching. For more videos, like and subscribe guys. Thanks for watching. அதோட நான் சொன்ன அந்த இதையும் மறக்காமல் பண்ணிடுங்க guys. So thanks for watching.